ஹலோ கைஸ். ஸோ இந்த மாதிரி லிரிக்ஸ் எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்பவும் போல் CapCutல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஒரு நேம் செட் பண்ணணுமோ அதை செட் பண்ணிட்டு அதில் என்ன ஃபாண்ட் வேணும்னு சொல்லிட்டு அது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபாண்ட் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் அது என்ன சைஸில் வேணும்னு சொல்லிட்டு கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ நானும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஃபாண்ட் எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் சைஸும் அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்னா இதை நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணுறேன். நான் லேண்ட்ஸ்கேப்பில் எடிட் பண்ணுறதுனால நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த ரேஷியோலே போதும் அப்படின்னா நீங்கள் இந்த ரேஷியோலே பண்ணிக்கலாம். அண்ட் தென் அனிமேஷனில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த அப்படிங்கிறது சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எனக்கு நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அண்ட் தென் அதில் வந்து நீங்கள் டைப்ரைட்டர்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செகண்ட்லேயே ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கடைசிலாம் ஒன்றும் வைக்க தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அதில் ஏதாச்சும் ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆடியோ செக்ஷனில் போய்ட்டு ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ நான் இதே மாதிரி எப்பவும் போல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் பின்னாடி இருக்க அந்த CapCutோட அந்த எக்ஸ்ட்ரா வீடியோஸை நான் வந்துட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நான் இந்த லிரிக்ஸையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த அனிமேஷன் எங்கே முடியுதோ அங்கே ஒரு ஃப்ரேம் கீயும் அதுக்கப்புறம் கடைசிலையும் ஒரு கீயும் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு என்ன செய்றீங்கன்னா இந்த கடைசியில் உள்ள கீழே வந்துட்டு அது எவ்வளோத்துக்கு நம்மளால் ஜூம் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஏதாச்சும் ஒரு லெட்டர் வந்து ரொம்பவே ஜூம் ஆகுற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடச்சிருக்க மாதிரி தான் இன்புட் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பிக்சலில் டவுன்லோட் பண்ணணுன்னு இருக்கோ அதே மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எந்த வீடியோவில் அதை ஆட் பண்ணணுமோ அந்த வீடியோ சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஸோ நான் வந்து இது கொஞ்சம் தள்ளி இருக்குது அதனால கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஃபுல்லாகிற மாதிரி கொஞ்சம் அதை ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த ரேஷியோவில் வச்சுருந்தீங்கன்னா ஜூம் பண்ண வேண்டியது அவசியம் இருந்திருக்காது. ஸோ நான் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வைக்கப்போ கொஞ்சம் ஜூம் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ ஜூம் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த செகண்ட்ஸ்குள்ளே தான் வேணுங்கிற மாதிரி தான் அதை எடிட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி எடிட் பண்ணியிருந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த ஓவர்லேயை தொட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து அதில் ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் தொட்டு அதில் வந்து குரோமா கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய் இந்த பிளாக் கலரை சூஸ் பண்ணிட்டு ஷேடோ வந்து ஃபுல்லாக ஹையில் கூட்டிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி அந்த இன்டென்சிட்டியும் வந்துட்டு ஃபுல்லாக கூட்டிக்கோங்க. ஸோ அப்படி கூட்டும்போது உங்களுக்கு நல்லாவே கிளியராக வந்துட்டு நீங்கள் என்ன வீடியோ பின்னாடி பேக்ரவுண்டில் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த வீடியோ வந்து கிளியராகவே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த வீடியோவை எடிட் பண்ணுறோம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த வேர்ட் வரும்போது நம்ம வந்து சவுண்ட்ஸுமே ஆட் பண்ணல. ஸோ சவுண்ட்ஸ்க்காக நம்ம ஆடியோவில் போயிட்டு அதில் வந்து தனியாக சவுண்ட் எஃபெக்ட்ஸுங்கிற மாதிரி எஸ்எஃப்எக்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதில் போய் நம்ம டைப்புன்னு சொல்லிட்டு டைப் பண்ணோன்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த மியூசிக் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு கடைசியில் வந்துட்டு அந்த சென்டரில் போய் நமக்கு அது ஜூம் ஆகி வரும். ஸோ அந்த ஜூம் ஆகும்போது உங்களுக்கு ஏதாச்சும் எஸ்எஃப்எக்ஸ் ஆட் பண்ண பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே இந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி எப்படி எடிட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.